திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் திருமறை நேர நேயர்களே. என்னுடைய உள்ளமெல்லாம் பூரிக்கிறது, என்னுடைய நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது. நான் மிகவும் உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கான காலமும் நேரமும் எது என்பதை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. பள்ளி பிள்ளைகள் மாலை நேரத்தில் 4 மணிக்கு அடிக்கிற ஒரு பெல் இருக்கு பாருங்க, அதற்காக அந்த பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பாங்க. காரணம், அந்த காலத்து பள்ளியில் எந்த விதமான ஃபேன் வசதி கிடையாது, பெரிய சன்னல்களும் கிடையாது. ஒரு வகுப்பில் 60 குழந்தைகள் அடைக்கப்பட்டிருப்பாங்க. துர்நாற்றம் வீசும், எல்லா பிள்ளைகளுக்கும் வேர்வை வடியும். ஆனால் ஒரு 2 மணி வாக்கில் எல்லா குழந்தைகளுடைய மனசுலையும் அந்த பள்ளியினுடைய அந்த பியூன் வாசலிலே தொங்குகிற அந்த வட்டமான ஒரு இரும்பு துண்டை இன்னொரு இரும்பாலே நங் நங் என்று அடிப்பதை அவர்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த பெல் அடிக்க ஆரம்பித்த உடனே யார் எந்த பக்கம் ஓடுகிறான் என்று தெரியாது. எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பொருட்களை பையை கையில் அள்ளிக்கொண்டு ஓட்டம் பிடிப்பதை பார்த்திருக்கிறோம். அதில் நீங்களும் நானும் நிச்சயமாக இருந்திருப்போம். அந்த ஃபைனல் பெல் ஸ்ட்ரைக்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த கடைசி மணி ஓசைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கடைசி மணின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய தேவைகளுக்கான ஒரு மணி இருக்குது, நம்முடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மணி இருக்குது, நம்முடைய சுகத்துக்கான ஒரு மணி இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மணி இருக்கிறது. அந்த மணி அடிக்கட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் மணி அடிச்சுட்டு தான் இருக்கோம், நமக்கு மட்டும்தான் கேட்கல. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணி வச்சுருப்போம். தூக்கத்தில் அது அடிக்கும்போது நம்ம கேட்காது. அப்படியே அடித்தாலும் சில ஆள் புத்திசாலி அப்படியே கை நீட்டி அந்த கிளாக் தலையில் இருக்கிற அந்த பட்டன் மேலே கை வச்சு அதை அமுக்கி விட்டுருவோம். காரணம், நீ ஒலிக்காதே, தூக்க மயக்கம் என்னை தழுகிறது. அதுபோல காலம் நேரம் என்ற அந்த பட்டனை, அந்த கடிகாரத்தின் தலையில் உள்ள அந்த கொண்டை போன்ற ஒன்றை வாழ்க்கை என்ற தூக்கத்தின் கீழே, துன்பம் என்ற தூக்கத்தின் கீழே, வறுமை என்ற தூக்கத்தின் கீழே, நோய் என்ற தூக்கத்தின் கீழே, வீழ்ச்சி என்ற தூக்கத்தின் கீழே, தோல்வி என்ற தூக்கத்தின் கீழே நாமே அதை போட்டு அமைக்கி வச்சு அந்த மணியை கேட்காம போயிடும். எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16 வசனங்கள், பக்கம் 268 புதிய ஏற்பாடு. நாட்கள் பொல்லாதவைகளானதால், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. வர வர இந்த பூமி பந்து எரிப்பந்தாக மாறப்போகுது. காற்று மாசுபட்டு விட்டது, தண்ணீர் மாசுபட்டு விட்டது, மண் மலடாக மாறிவிட்டது, மரங்கள் தேய்ந்து விட்டது, பறவைகள் காணாமற் போய்விட்டது, பூக்கள் மலர மறுக்கிறது, மனிதன் நோய் கொண்டவனாக அலைகிறான். ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தண்ணி இல்லை, இருக்கிறது ஒரு அரை பக்கெட் தான், அதில் குளிக்கணும்னு நீங்கள் நினச்சா குளிச்சிடுவீங்க. ஏராளமான தண்ணீர் இருந்த காலத்தில் அதே மாதிரியான ஒரு பக்கெட்டில் 10 பக்கெட் தண்ணி இருந்தாலும் குளிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இல்லை, இருக்கிறது அரை பக்கெட். அப்போது
அதுக்குள்ளே நீங்கள் குளிக்கணும்னா எப்படி குளிச்சிருப்பீங்க? அது மாதிரி காலம் குறைந்து போன ஒரு காலத்தில், காலம் கடந்து போன ஒரு காலத்தில், சகோதரனே சகோதரியே, நீ என்ன செய்யணும்? அதை பிரயோஜனப்படுத்திக்கணும், உனக்கானவைகளாக மாற்றிக்கொள்ளணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, காலம் பொன்னானது. சமயத்தில் விமானத்தின் வழியாக இத்தனை கிலோ தங்கத்தை எடுத்து வந்தார்கள், அவர்கள் பிடிபட்டார்கள், அந்த தங்கத்தினுடைய விலை 2 கோடி பெறும் என்றெல்லாம் நம்ம பத்திரிகையில் படிக்கிறோம். பாவம், கஷ்டப்பட்டு கொண்டு வந்தும் அதை இழந்துடுறான் அவன். சகோதரர்களே, நம்முடைய காலத்தை பொன்னாக நாம் மாற்றிக்கலாம். யூ கேன் கன்வெர்ட் யுவர் டைம் அண்ட் சீசன் அஸ் கோல்ட். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன நினச்சோம்? கையில் கட்டியிருக்கிற கடிகாரம், நம்முடைய வீட்டில் அலங்கரிக்கிற அந்த பெரிய கடிகாரம், ஊர் நடுவே கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற பொது கடிகாரம், இதுதான் நமக்கான காலமும் நேரத்தையும் காட்டுதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் உங்களுடைய காலத்தை நேரத்தை அறிந்து கொள்ளுதல். நோயிங் காட்ஸ் வில், இட் இஸ் நோயிங் யுவர் டைம் அண்ட் சீசன். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 31:15 படிக்கிறோம், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சரியான பதில். எந்த மனுஷன் என் காலம் என் நேரம்னு சொல்கிறானோ அவன் ஒரு மனுஷன் மட்டும்தான். எந்த மனுஷன் தேவன் தந்த காலம் தேவன் தந்த நேரம், என் காலமும் நேரமும் தேவனுடைய கையில் இருக்குதுன்னு சொல்கிறானோ அவன் புத்தி உள்ள மனுஷன். இந்த காலையில் தாயே தகப்பனே, வாலிபனே வாலிப தங்கையே, கண்மணிகளே தோழர்களே பரிசுத்தவான்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தானியேல் 37 முதல் 2ஆம் அதிகாரம் பக்கம் 1031. ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அதாவது நேபுகாத் நேச்சர் பார்த்தார் இல்லையா, அந்த ஒரு பெரிய சிலை, அந்த சிலையில் தலையாக இருப்பது நீ தான். அந்த பொன்னான தலை நீங்களே. கடவுள் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரியா. தேசத்தை ஆளுகிறீர்கள், மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் எல்லாத்தையும் ஆளும்படி உன் கையின் கீழே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பொன்னான அந்த தலை நீரே. கவனிங்கள் 39ஆம் வசனம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. உமக்கு பிறகு, அதாவது நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யத்துக்கு பிறகு, பாபிலோனிய அரசுக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாரையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் வீரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். கால் வீரர்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கும் உரமும் ஒரு பங்கும் நெரிச்சலுமாக இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம்
கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இதுவரைக்கும் 5 விஷயங்களை நாம் படித்தோம். முதல் 4 விஷயங்கள் என்னென்னா, பொன்னான தலை பாபிலோனிய பேரரசு. அதற்கு பிறகு பொன்னை விட ஒரு கீழ்த்தரமான உலோகம் வெள்ளி. இந்த வெள்ளி பாபிலோனிய அரசுக்கு பிறகு வருகிற மேதிய பெருசிய உலக பேரரசு. இந்த வெள்ளிக்கும் கீழான ஒரு பொருள் வெண்கலம். வெண்கலத்துக்கு ஒப்பாக கிரேக்க உலக சாம்ராஜ்யம், உலக பேரரசு உண்டாகும். பொன், வெள்ளி, வெண்கலம். இப்போ வெண்கலத்துக்கு பிறகு கால் இரும்பாக இருந்தது. பொன், வெள்ளி, வெண்கலத்தை விட கீழான ஒரு உலோகம் இது. தரம் தாழ்ந்த உலோகம். இந்த உலோகம் உலகத்தை கடைசியாக ஆண்ட ரோம பேரரசை காட்டுகிறது. பொன் பாபிலோனிய பேரரசையும், வெள்ளி மேதிய பெர்சிய பேரரசையும், வெண்கலம் கிரேக்க பேரரசையும், இரும்பு ரோம பேரரசையும் காட்டுகிறது. உலக வரலாற்றில் இதை நீங்கள் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். இந்த 4 அரசுகள் ஆண்ட காலத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா குறிச்சிக்கங்க. பாபிலோனிய பேரரசு 636 539 வரைக்கும் ஆண்டது. வெள்ளியை போன்ற பேரரசு, அதாவது மேதிய பெர்சிய பேரரசு 520 330 வரைக்கும் உலகத்தை ஆண்டது. வெண்கல பேரரசாகிய கிரேக்க பேரரசு 331 68 கிறிஸ்து முன் வரைக்கும் உலகத்தை ஆண்டது. இரும்பாகிய ரோம பேரரசு கிறிஸ்துக்கு முன் 63வது ஆண்டு முதல் கிறிஸ்துக்கு பின் 476வது ஆண்டு வரை உலகத்தை ஆண்டது. சகோதரர்களே, இந்த 4 பேரரசுகளை தேவன் நேபுகாத் நேச்சாருடைய கனவின் வழியாக ஒரு சரித்திர காலத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இந்த கனவில் அந்த 4வது ராஜ்யம் ரோம பேரரசு. அந்த பேரரசு ஆண்ட காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமில் பாலகனாக பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து 33வது ஆண்டில் சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எல்லா அதிகாரத்தையும் உடைய ஒருவராக எழுந்து வானத்துக்கு எழுந்தள்ளி போனார். இந்த இயேசு கிறிஸ்து தான் அவர் ஆரம்பத்தில் வந்தப்போ என்ன சொன்னார்? இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் ஆயத்தமாக இருக்குதுன்னு சொல்ல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குனார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர்னு சொன்னார். நியர்னு சொன்னால் அதுக்கு பிறகு எப்போ தான் அது நடந்ததுன்னு நீங்கள் யோசிக்கலாம். வெரி நியர். ஏன்னா அவர் சொல்லி 3 வருஷத்தில் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுதுகிறார். அதனால தான் அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சகோதரர்களே, கையால் பெயர்க்கக்கூடாத கல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து கன்மலை கல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை போல் இருக்கிறார். அந்த கல் தான் இந்த ராஜ்யங்கள் அனைத்தும் பொடி பொடியாக அழிந்து போகவும் காணாமற் போகவும் செய்து சிலையை மோதின கல்லோ வென்றால் இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக தேவனுடைய ராஜ்யமாக
மனுஷர்கள் பூமியை எல்லை போட்டு தங்களுடைய தேசத்தை காப்பாற்றுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு எல்லை, இராணுவம் அதை பாதுகாக்குது. ஆனால் பூமியில் எல்லைகளே இல்லாத ஒரு ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். உலகத்தில் எங்கே இருக்கிற மனுஷர்களும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்க முடியும். அவன் ஆப்பிரிக்க நாட்டில் காடுகள் இருக்கிற கருப்பின மக்களாக இருக்கலாம். லண்டன் மாநகரத்தில் அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். இந்தியாவில் ஏழை குடும்பத்தில் தீண்டப்படாத ஒரு நபராகவும் இருக்கலாம். உலகத்தில் மனிதனுடைய இருதயங்களை எல்லாம் ஆளக்கூடிய தேசங்கள் எல்லைகளை கடந்த நித்திய ராஜ்யமாக 2000 ஆண்டுகளாக இந்த கல் இப்பொழுது பர்வதமாக மாறி பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த செய்தி. இப்பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, பேனால் அடிக்கோடிடுங்கள், பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போது தானியேல் கனவையும் சொல்லிட்டாரு, கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்லிட்டார். அதாவது ஒரு ட்ரீம்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். இதையெல்லாம் பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேபுகாத் நேச்சாரினுடைய அரண்மனையில் இந்த தகவல்களை எல்லாம் அவங்க பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பதிவுகள் அடுத்த மேதிய பெர்ஷிய ராஜாவுக்கு கிடைக்கும். அப்போ அவன் தெரிஞ்சுக்குவான், நமக்கு முன்னால் பொன்னை போன்ற ராஜ்யமாகிய பாபிலோன் அழிந்து விட்டது. இப்போ மேதிய பெர்சியர்களுக்குள்ள இந்த பதிவு இருக்கும். அதை கிரேக்கர்களாகிய வெண்கலத்தை போன்ற அரசு அதை அவங்க எடுத்தாங்க. அவங்க பார்க்குறாங்க, நமக்கு முன்னால் ஏற்கனவே 2 பேரரசுகள் அழிந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், கிரேக்க பேரரசத்தை குறித்து நான் பேசும்போது அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்தியா வரைக்கும் போனார் அவர். சகோதரர்களே, இப்போது கிரேக்கர்கள் படித்தாங்க அந்த பதிவை. இப்போது கிரேக்கர்கள் விட்ட அந்த சரித்திர குறிப்பை அதற்கு பிறகு வருகிற ரோம ராஜ்யம் படிக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியும், நமக்கு முன்னால் 3 ராஜ்யங்கள் உலக பேரரசுகள் அழிந்து விட்டது என்று அவர்களுக்கு தெரியும். ஆக அந்த ரோமர்களுடைய காலத்தில் களிமண்ணும் இரும்பும் கலவாது இருக்கிறது போல ரோமர்களும் உலகத்தில் உள்ள மற்ற மக்களும் ஒன்று கலக்கலை. ரோமர்கள் தான், மற்றவர்கள் தான். ஆனாலும் ரோமர்கள் உறுதியாக இருந்தாங்க. they are very strong and stubborn to rule the nations. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். வேறு ஜாதிக்கு கொடுக்கப்படாத, வேறு இனத்துக்கு கொடுக்கப்படாத, வேறு மனுஷர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு நித்திய ராஜ்யத்தை அவர் தமது மரணத்தின் மூலமாய், அந்த மரணம் தாங்க உலக பேரரசுக்கு எதிராக புறப்பட்ட அந்த கல், சிலையை மோதின அந்த கல், அதை பற்றிய செய்தியை நாளை நாம் கேட்க இருக்கிறோம். தானியேல் 2:45 வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இதுவரைக்கும் ராஜாவுக்கு அந்த சொப்பனமும் அதனுடைய சத்தியத்தையும் சொல்லிவிட்டார். நண்பர்களே, இந்த நாள் நாம் கேட்ட இந்த செய்தியை மனதில் கொள்வோம். நாளை விடியலில் இந்த நித்திய ராஜ்யம் எவ்விதமாக அந்த கல், பூமியை நிரப்பின கல் மாறியது என்ற தகவலை நாம் கவனிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, பாபிலோனிய பேரரசு
மேதிய பெர்ஷிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு பூமியில் இப்பொழுது இல்லை. ஆனால் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற பரலோகத்தின் பேரரசு, விசுவாசிகளின் பேரரசு, ரட்சிக்கப்பட்டவர்களின் பேரரசு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனத்தின் பேரரசிலே அது மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் என்றென்றும் ஆளப்படும் இந்த அரசாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை வியந்து போற்றி நேசிக்கும்படி மனிதர்களை ஏவுகிறேன். உமது வழியிலே நடக்க திட்டமாய் உபதேசிக்கப்பட்ட இந்த சத்தியத்தை விசுவாசிக்க மக்களுக்கு தைரியத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள் கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. 1000 நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. 1000 நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க.
அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி குணமாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550